நமச்சிவாய நமகை. ஓம் நமச்சிவாய நமகை. ஓம் நமச்சிவாய. ஆதியார் அனாதியார் ஜோதியார் சுடர் ஒளியார் பாமர மக்களுக்கு படிகளுக்கும் வரமனின் பக்தனாக இந்த யுகங்கள் தோன்றா முன்பு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் யுகங்கள் தோன்றியது. திரேதாயுகம், திரேதாயுகம், துரோபரயுகம், கள்ளியுகம். இந்த 4 யுகங்கள் பிறப்பதற்கு முன்பாக தோன்றியதுதான் சக்தி யுகம். அதுதான் மணியுகம். அந்த மணியுகத்திலே உமையவர் என்ன செய்தார்? அண்டத்தை படைத்தார், இந்த பிண்டத்தை படைத்தார், வீட பூமிகளை படைத்தார், பூர்வனே நடப்பனே வரப்பனே அஷ்ட வசங்களை படைத்தார். படைத்தல், காத்தல், அழித்தல் முப்பெரும் தொழிலை படைத்தார். ஆகையால் முப்பெரும் தொழிலுக்கும் மும்மூர்த்திகளை படைத்தார். பிரம்மதேவரோ படைப்பு தொழிலுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக 10 தயாபதிகளை படைத்தார். அந்த 10 தயாபதிகளிலே முதல் பிறந்தவன் இந்த பௌத்திர மகாரிஷி. இந்த பௌத்திர மகாரிஷி, இந்த பௌத்திர மகாரிஷி அட அண்டா சரசரங்கள் காலை கடன்களை முடித்து 7 புறவிகளை ஒன்றாக பூட்டி அருணரை ரத சாரதியாக கொண்டு உலகிற்கு ஒளித்தரக்கூடிய ஆண்டவன் அந்த ஆதித்யன், அந்த சூரிய தேவன் வருவதற்கு முன்பாக, பாமர மக்களுக்கு காட்சி அளிக்கும் முன்பாக அந்த சிவபெருமானை துதிப்பது வழக்கம். அனைத்து முனிவரும் ஒன்றாக கூடி படைப்பு தொழிலை செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை ஒரு ஏக கர்த்தலை அமர்த்தி முனிவர்கள் வந்து என் பாதத்தை பணிவிடை வேலை செய்து சிவபெருமானை துதிப்பது வழக்கம். ஆனால் இன்று ஒரு முனிவர் கூட வரவில்லை. என்ன நடந்தது, ஏது நடக்கிறது? ஒன்றுமே புறப்படவில்லை. அமர்ந்து பார்ப்போம். அந்த சிவபக்தராக விளங்கக்கூடிய அந்த பௌத்திர முனிவருக்கும் இன்றைய கடமை பணிவிடை வேலை செய்வது. நேரம் கடந்து விட்டது. சுவாமி, சுவாமி, என்ன ஆரவம் இருந்தா சூரிய உதயம் ஆவத முன்பாக என் பாதத்தை தொட்டு பணிவிட வேலை காலம் கருதி வந்திருக்கிறார். அட பைத்தியக்காரா, நான் தேடி உன்னை கொள்ளு நான் வேணும். அட ஆணவம் பிடித்தவரை என் தபத்தை தபகளித்த நீ இப்பொழுது கொடிய சாபத்தை. எனக்கு சாபமா? சுவாமி சொல்வதை கேளுங்கள் சுவாமி. காலம் கடந்து வந்த தவறுதான் சுவாமி. என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள் சுவாமி. தங்களை காண வேண்டும், தங்களுக்கு பணிவிடை வேலை செய்ய வேண்டும். நேரம் கடந்து விட்டது. இந்த பூமுலகத்தை சுற்றி வரும் நேரத்திலே அந்த கடகண்ட அசுரனும் ஈஸ்வரத்திலே பெற்ற வரத்தின் மகிமையால் அந்த பொன்னுலக பதவியை பறித்து விட்டால், தேவ பதவியை பறித்து விட்டார். என்ன தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் சிவபெருமான் பெற்ற வரத்தால்
கடல் கண்டா சூரன் தேவ பதவியை பறித்து அந்த பொன்னுலக தலைவரும் மீண்டும் தேவ பதவிக்காக அனைத்து தேவர்களை கொண்டு கூட்டி மகா பிரசங்க வேள்வி நடத்திக் கொண்டிருக்கிறார். என்ன தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் அந்த தேவ இந்திரன் மகா பிரசங்க வேள்வி. உண்மைதான் சுவாமி, 33 கோடி தேவர்களை ஒன்று கூட்டினான். உண்மைதான். மும்மூர்த்திகளையும் அழைத்து விட்டார். ஆமா, அவன் வளர்த்தக்கூடிய அந்த மகா பிரசண்ட வேள்விக்கு யார் தலைமை தாங்குவது? முக்கன் படைத்த பரமன் தான் தலைமை கர்த்தா. என்ன ஆணவம் பார்த்தாயா? இந்த பௌத்திர மகாரிஷியை அழைக்காமல் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவ இந்திரன் மகா பிரசண்ட வேள்வி படியளக்கக்கூடிய பரமன் சிவபெருமானுக்கு அவிர்வாகத்தை கொடுத்து அந்த யாகத்திற்கு தலைமை தாங்க சொல்லியிருக்கிறார். என்னை அழைக்காமல் மகா பிரசண்ட வேள்வி செய்கிறான். இதோ அவன் செய்யக்கூடிய மகா பிரசண்ட வேள்வியை நான் தடுத்து நிறுத்துகிறேன். சிவபெருமானுக்கு தானே தலைமை கொடுத்திருக்கிறார். சிவபெருமான் யாகத்திற்கு சென்றால் தானே அவன் செய்யக்கூடிய யாகம் பூர்த்தியாகும். சிவனை போகா வண்ணம் புறப்படுகிறேன் கைலாயம். முக்கன் படைத்த ஈசனை பார்க்கிறேன். மகா பிரசண்ட வேள்வி நடக்க விடாமல் அந்த சிவபெருமான் என் பக்தியால் நான் தடுத்து நிறுத்துகிறேன். ஓ அந்த பொன்னுலக தலைவனும் மீண்டும் தேவ பதவி அடைவதற்காக அனைத்து தேவர்களை ஒன்று கூட்டி மகா பிரசன்ன வேள்வி நடத்த போகின்றார். இவருக்கு அழைப்பு கொடுக்காததால் அந்த சிவனை போகாவனம் தடுக்க போகின்றாரா? சிவன் செல்லுவாரா? யாகம் நடக்குமா? மீண்டும் தேவ பதவி அடைவானா? நாராயணா கோவிந்தா. ஓம் நமச்சிவாய நமகே. ஓம் என்னும் பிரணவத்தின் உட்பொருளாகி ஓங்கார சக்திக்கு சமேதனாகி சிவத்தோல் சர்வமும் சித்தியாகி பூலோகம் புவலோகம் சுபலோகம் தபலோகம் மகாலோகம் சத்தியலோகம் என்று சொல்லப்பட்டு மேலை லோகமும் அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லப்பட்டு கீழே லோகமும் ஆகிய 14 லோகங்களை படைத்து சரம் அசுரமன 2 வகையாக பிரித்து அண்டசம் ரூபசம் ஊர்பசம் சராயுசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவ கோடிகளை படைத்து அஜீவ கோடிக்குள்ளே உள்ளம் புறமும் நிறைந்து பசு என்பது உயிர், பதி என்பது கடவுள், ஆணவம் என்பது கர்மம், மாயை என்பது பாசம். அப்பாசத்தை அழித்தால் இந்த ஆண்டவனை அடையலாம் என்ற சித்தாந்தத்தை விளக்கி பிறப்பு இறப்பு என்பதை முறையாக்கி வெள்ளியங்கிரி வேந்தனாய் நந்தி காவல் புரிய ஈசன் கையிலை வாழ்ந்த பெயரை கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் என் மனைவி பார்வதாவை காண வேண்டும். கண்ணியே பார்வதா. அவள் எல்லையிலே மரம் செடி கொடிகளிலே
ஆடுகிறான் தில்லையிலே தந்தையும் தாயை போல் அவன் இருப்பானோ தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லையே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பானோ தந்தையும் தாயும் அவனுக்கு ஆடுகிறான் தில்லையிலே நான் பாட வந்தேன் அவன் எல்லையிலே. வணக்கம். ஒன்றானது உலகம், இரண்டானது சூரியன் சந்திரன், மூன்றானது மும்மூர்த்திகள், நான்கானது வேதம், ஐந்தானது பஞ்சபூதங்கள், ஆறானது சாஸ்திரங்கள், ஏழானது அலைகளில் 7, எட்டானது அஷ்டவசுக்கள், 9ஆனது நவகிரகங்கள், 10ஆனது தாயின் வயிற்றில் கருவளர்வதோ மாதம் 10, 11 என்பது நிகண்டு, 12 என்பது வருடத்திற்கு ஒருமுறை பொறுக்கும் குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலருக்கு உகந்தவனோ முருகன். முருகன் தந்தையோ சிவன். சிவன் ஏறக்கூடியதோ ரிஷிவம். ரிஷிவத்தை படைத்தவனோ பிரம்மா. பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி. சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை. வீணை கூறியவனோ நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கலகம். கலகத்தை படைத்தவனோ தக்கன். தக்கன் மனைவியோ ஈஸ்வரி. ஈஸ்வரி கையில் இருப்பதோ கபாலம். கபாலத்திற்குரியதோ உதிரம். உதிரத்திற்குரியவர்களோ அரக்கர்கள். அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தை அழித்தது திருச்சக்கரம். சக்கரத்திற்குரியவனோ விஷ்ணு. விஷ்ணு அவதாரமோ 10. 10 தலை கொண்டவனோ ராவணன். ராவண வதம் செய்ததோ ராமன். ராமன் கையில் இருப்பதோ சேது. சேது என்றால் ஆடி. ஆடி என்றால் அலைகடல். அலைகடல் விட்டிருப்பார் திருப்பெருமாள். திருப்பெருமாள் மார்பில் குடிக்கொண்டிருப்பார் திருமகாலட்சுமி. அப்படி மகாலட்சுமி கடாட்சி இத்திருச்சபையில் அமர்த்துக் கொண்டிருக்கும் பெரியவர் முதல் சிறியவர் வரை என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார்? இதோ தெரிகின்றது இந்த கைலங்கிரி ஆளக்கூடிய ஈசன், பரமேஸ்வரன், ஜெகதீஸ்வரன். அவருடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய சக்தி, உமா பார்வதி என பல நாமதங்களை படித்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்போடும் ஆண்டு கொண்டு வருகின்றேன். இருந்த பொழுதிலும் அனுதினமும் என்னுடைய சுவாமி பார்ப்பது விளக்கம் அல்லவா? சுவாமி தமிழாங்கனகி சிவமயம்மி இறைவா இறைவா தமிழ்
சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா. பரம்பொருளி, தங்களுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய இந்த உமா பார்வதியை மனதார வாழ்த்துவேன். உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. எழுந்திரு. பார்வதா, அன்று போட்ட செந்தாமரை மலர் போல் இருக்க வேண்டிய உன்னுடைய முகமோ இன்று வாடி வதங்கியிருக்கின்றது. என்ன காரணம்? சுவாமி, இன்றும் இல்லாமல் இன்று என்னுடைய மனதில் பெருத்த சந்தேகம் எழுந்துள்ளது. உன் மனதில் பெருத்த சந்தேகமா? ஆமா. என்ன சந்தேகம் அது? ஒரு குடும்பத்தில் மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? மனைவிக்கு ஏற்பட்டால் அதை தீர்த்து வைப்பது கணவனுடைய கடமை. அப்படியா? அதை தங்களுக்கு ஏற்பட்டால், எனக்கு ஏற்பட்டால் அதை தீர்த்து வைப்பது மனைவியின் கடமை, என்னுடைய பொறுப்பு. ஆமா. என்றும் இல்லாமல் இன்று என்னுடைய மனதில் பெருத்த சந்தேகம் என்று உரைத்தேனே, ஆமாம். அது என்ன தெரியுமா? என்ன சந்தேகம் அது? சுவாமி, அனுதினமும் உங்களுடைய தொழிலாது கடமை என்ன? பார்வதா, புரியாததா? உனக்கு தெரியாததா? அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அளப்பதுதானே எனது தொழில். அதில் என்ன உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? அப்படியா? அந்த படி அளப்பதில் தான் எனக்கு பெருத்த சந்தேகமே எழுந்துள்ளது. என்ன சந்தேகம் அது? சுவாமி, நீங்களே அறியாமல் தங்களுக்கே தெரியாமல் இதோ தெரிகின்றது, இந்த தங்கப்பேடையில் ஒரு சிறிய ஜீவனை அழைத்து வைத்திருக்கின்றேன். அந்த ஜீவனுக்கு இந்த உமா மகேஸ்வரன் படிகளக்கவில்லை இந்த பார்வதா நான் உரைக்கின்றேன். பார்வதா, என்ன வார்த்தை உரைக்கின்றாய்? நான் ஒரு ஜீவராசிக்கு படியளிக்கவில்லையா? கல்லில் இருக்கும் தேரைக்கும் கருவிலே இருக்கும் சிசுவுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் படியளித்து விட்டேன். அப்பிறகு என் மீது நீ குறை கூறுகின்றாயா? அந்த ஜீவராசிக்கு நான் படியளித்திருக்கின்றேன். இல்லை என்று நான் உரைக்கின்றேன். நிச்சயமாக நான் படியளித்திருக்கின்றேன். அப்படியா? ஆ. நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக, இறுதியாக, இறுதியாக சொல்கிறேன். இறுதியாக. இறுதியாக. அப்படியா? அப்படி என்றால் சுவாமி, இப்பொழுது தங்களுடைய கண் முன்பதாகவே இந்த பேழையை திறக்கின்றேன். ஓம் பின்புத்து என்று உரைப்பார்களே, அப்பேற்பட்ட வார்த்தை
சுவாமிக்கு இந்த பாவி நான் இலக்கணம் தந்து விட்டேனே சுவாமி. சற்று நேரத்தில் எனது சிந்தையை மதுவழங்கி ஐயா தங்களுக்கே சோதித்து விட்டேனே சுவாமி. இந்த பெரும் பாவியை மன்னித்து விடுங்கள் ஐயா. பார்வதா, நீ அடைத்து வைத்திருக்கும் ஜீவராசிக்கு ஒரு சிறிய பஞ்சரச துண்டை போட்டு அதன் ஜீவ ஆத்மாவை நான் காப்பாற்றிருக்கின்றேன். இதில் இருந்து புரிகிறதா இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவன் தான் என்று தெரிகின்றதா? இந்த உலகத்தில் உயர்ந்தது இந்த சிவமா? இந்த உலகத்தில் பிறந்தது இந்த சிவமா? இந்த உலகத்தில் உயர்ந்தவை இந்த சக்தி சக்தி சக்தி. இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவன் 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 தான். இந்த உலகத்தில் சிறந்தவன் இந்த சக்தி தான் சுவாமி. இந்த உலகத்தில் உயர்ந்தது சிவம் என்று இப்படி கொக்கரித்து குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்களே, அதை பார்த்தீர்களா? ஒரு ஆழ விருட்சகம், அந்த ஆழ விருட்சகத்தில் 2 வெண்புறா அமர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மைதான். இப்பொழுது அதனுடைய சக்தி எடுத்துக் கொள்கின்றேன். இந்த சிவத்தால் முடிந்தால் அதற்கு சக்தி கொடுத்து பறக்க செய்து பார்க்கலாம். உனக்கு எனக்கு வாக்குவாதத்தால் ஒரு ஜீவ ஆத்மாவை நான் பலியாவதை விரும்பவில்லை. எப்பொழுது அந்த ஜீவனுக்கு உயிரை கொடுத்து விடு. பின்பு சிவன் பெரியதா சக்தி பெரியதா என்று பரிசோதித்து பார்க்கலாம். அப்படியா? அப்படியே எவ்வளவு அழகாக சிறகடித்து விண்ணில் பறந்து செல்கின்றது. இதிலேயே புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் சென்ற இந்த சக்தி தான். அதை பைத்தியக்காரி, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது அனைத்து உணர்ந்தவன் அடைந்த ஈசன் நீ கொடுத்தாய சக்தி எதற்கு கொடுத்தாய்? சிவம் என்று சொல்லக்கூடிய ஜடலத்துக்கு தானே கொடுத்தாய். இந்த ஜடலமே இல்லை என்றால் உனது சக்தி தனித்து என்னடி செய்ய முடியும்? அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவம் 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 தானே. இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சிவமா சுவாமி? வெறும் ஜடலத்தை வைத்துக் கொண்டு தங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு பொருளானது இயங்க வேண்டும் என்றால் அதற்குள் இந்த சக்தியானவள் ஐக்கியமானால் தான் அந்த பொருளை இயங்கும். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவள், இந்த உலகத்தில் சிறந்தவள் இந்த சக்தி 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 சக்தி. மாயா சுவாமி, இதை நான் பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசுகின்றாயா? ஆண்டவனாக இருந்தாலும் இந்த ஆணுக்கு பெண் அடிமை என்பதை மறந்துவிடாதே. அந்த ஆண்மையை ஈன்றெடுப்பவள் இந்த பெண்ணை அதை மறந்துவிட்டு பேசுகின்றாயா? பைத்தியக்காரி, ஓம் என்ன பிரணவத்தின் ஓங்காரம் வழியான நாதன், நாதத்தின் விந்துதா, வீடு என்ன? அந்த அணுவின் உடலே நானடி. அந்த அணுவிக்கு முக்தி அளிக்கும் சக்திதான். அடி பார்வதா, என் வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன், என் கை கால்களும் மலை மரங்கள், நான் ஆடினால் அப்படிற்கு இதுதான் பேச வேண்டும் என்று தெரியாமல் சக்தி தான் உயர்ந்தது என்று சொல்கின்றாயே வைத்தியக்காரி. கைலைநாதன் கருணை வாசன், சகலத்தோர்கள் பணியும் லாசன், கைலைநாதன் கருணை வாசன். தாதா தருகிறதா தத்துவம் தருகிறதா? கைலைநாதன் கருணை வாசன் நானே. அதையும் நீ மீறிவிட்டாயே பார்வதா. அனைத்து ஊர்களை பணத்தை காப்போல் அனைத்து ஊர்களை பணத்தை எதிர்த்த உயிர்களை மதித்து காப்பவன் சக்தி. இந்த சக்தியா இந்த உலகத்திலே உயர்ந்து இந்த பாட்டி என்ன ஆகுதா? என்ன பாட்டி? அடி நாரதா பாட்டி, நாரதா என்ன பாட்டி? நாரதா, இந்த உலகத்தில் உயர்ந்தவள் யார்? இந்த உலகத்தில் சிறந்தவள் யார்? இந்த சக்தியா இல்லை அந்த சிவமா? என்ன இந்த உலகத்திலே முதன் முறையாக தோன்றியவள் இந்த சக்தி தான்.
இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது சக்தியை தவிர வேறொன்றுமே கிடையாது பாட்டி. உனக்கு தெரிகின்றது, உண்மைதான். உன்னுடைய தாத்தாக்கு தெரியவில்லை. அவருக்கு நிறுத்து சொல்லடா, அவரிடம் சொல். சொல்லுகின்றேன். தாய் யாரடா? தாத்தா, இந்த உலகத்திலே உயர்ந்தவன் யாரடா? தாத்தா, எங்கும் சிவமையும் ஆ. எதிலும் சிவமையும் ஆ. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் ஆ. கருவில் இருக்கும் சிசுவுக்கும் சிசுவுக்கும். அடிகளுக்கும் கர்த்தா நீங்கள் இருக்கும்போது ஆமா. உங்களை தவிர இந்த உலகத்திலே சிவந்தால் உயர்ந்தது. உனக்கு தெரிகின்றது, உண்மைதான். ஆனால் உன் பாட்டுக்கு தெரியவில்லை. உன் பாட்டுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? அதுதான் எனக்கு ஒன்று புரியவில்லை. என்னடா ஆச்சுன்னு பேசுறேன்? நான் பொடி பொடி நான் மூக்கு போடுறாத முதல்ல. பாட்டி, நாரதா, என்ன பாட்டி? அது நாரதா, என்ன பாட்டி? நாரதா, என்னடா வார்த்தை எடுத்திருக்கின்றார்? இந்த உலகத்தில் முதல் தோன்றியவள் யார்? இந்த உலகத்தை படைத்தவள் யார்? இந்த சக்திதான். இந்த உலகத்தில் முதல் முறையாக ஒரு குழந்தை பிறக்கின்றது. அம்மா என்று அழைக்கின்றதா, இல்லை அப்பா என்று அழைக்கின்றதா? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவள் யார்? பாட்டி, இந்த உலகத்திலே குழந்தையானது முதல் முறையாக பிறக்கின்றது. 10 மாதம் சுமந்து இருக்கின்றீர்கள். இருந்த போதிலும் அந்த குழந்தையானது பிறந்தவுடனே வளர்ந்து அம்மா என்றுதான் அழைக்கின்றது. அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது இந்த சக்தியை தவிர வேறொன்றுமே கிடையாது. தாத்தா, என்னடா உரைக்கின்றாய்? ஒரு குழந்தையானது பிறக்கின்றது, பிறந்தவுடனே அம்மா என்று அழைக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு முதல் காரணம் யாரா? ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகன் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பின்பு இருவரும் ஒன்று சேர்ந்தால்தான் கருவானது ஜனிக்கும். அதற்கு முதல் காரணம் யார்? இந்த ஆண்மகன் தானே. உயர்ந்தவன் யாரடா? இந்த உலகத்திலே உயர்ந்தது இந்த சிவத்தை தவிர வேறொன்றுமே கிடையாது. தாத்தா, நாரதா, பாட்டி, உன்னுடைய தாத்தாக்கு என்ன புத்தி பேர் விட்டதா, இல்லை அறிவைத்தான் இழந்து விட்டாரா? நாரதா, இந்த உலகத்தில் சீதா ராமன் என்று உரைக்கின்றாரா, இல்ல ராமா சீதா என்று உரைக்கின்றாரா? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் சேர்ந்தவர் யார்? பாட்டி, இந்த உலகத்திலே பாமர மக்கள் அனைவரும் சீதா ராமன் என்றுதான் அழைக்கின்றார்கள். ராமன் சீதா என்று அழைக்கவில்லை. அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தது சக்தியை தவிர வேறொன்றுமே கிடையாது. பாட்டி, கலக முட்டை இங்கே கிடைக்கவில்லையா? இப்போ இந்த கலக முட்டையை சுமந்து கொண்டு வந்து விட்டாய் இந்த கைலாயம். தாத்தா, சீதா ராமனர் அழைக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ராமன் 14 ஆண்டு கால வனவாசம் சென்றார். அப்போ இது ராமன் புண்ணியத்தில் அல்ல, சீதை பின்னால் தான் சென்றார். அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவன் சிறந்தவன் யாரடா? தாத்தா, இந்த பாமர மக்கள் அனைவரும் தங்களை பார்த்து சிவமையும் எங்கும் சிவமையும் அன்பே சிவம் அப்படித்தான் உரைக்கின்றார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது இந்த சிவத்தை தவிர வேறு நாரதா, என்னடா வார்த்தை எடுத்து வைக்கிறாய்? நாரதா, என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. எனக்கு கோபம் பிறந்தால் உன்னுடைய நிலைமை என்ன? பாட்டி, அதை மறந்துவிட்டு பேசுகின்றாயா? நாரதா, அது நாரதா, இந்த உலகத்தில் லட்சுமி நாராயணன் என்று விளக்கின்றாரா, இல்ல நாராயண லட்சுமி என்று விளக்கின்றார்களா? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் சிறந்தவன் யார்? பாட்டி, பாமர மக்கள் அனைவரும் லட்சுமி நாராயணன் என்று உரைக்கின்றார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது சக்தியை தவிர வேறொன்றுமே நாரதா, என்னடா மௌனடா? அதே பாமர மக்கள் இந்த உலகத்திலே சிவசக்தி என்று அழைக்கின்றார்களா, அல்ல சக்தி சிவா என்று அழைக்கின்றார்களா? சிவசக்தி தானே. அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உயர்ந்தவன் யாரடா? தாத்தா, இந்த பாமர மக்கள் அனைவரும் சிவசக்தி சமேதன் என்றுதான் உரைக்கிறார்கள். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தது சிறந்தது சிவத்தை தவிர ஒரு வேறொன்றுமே கிடையாது. தாத்தா, இந்த சக்தி தான் உயர்ந்தவன், இந்த சிவம் தான் உயர்ந்தவன். சக்தி பாட்டி, சக்தி இல்லை, சிவமில்லை, சிவமில்லையே சக்தி இல்லை. அப்படி பார்க்க போனால் தந்தை இல்லாமல் தாய் இல்லை, தாய் இல்லாமல் தந்தை இல்லை. அப்படி பார்க்க போனால் எதற்காக உனது பாட்டு கோபமாக இருக்கின்றால் எதற்காக கோபத்தோடு இருக்கிறது தெரியுமா? தங்களை விட்டு பிரிந்து இடபாகத்தை விட்டு பிரிந்து இந்த நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் கோபம். இடபாகத்தை கொடுத்து விட்டால் கோபமானது தணிந்துவிடும். நான் இடபாகம் கொடுத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது, அதனால் என் மீது கோபமாக இருக்கின்றார். எப்போது இடபாகம் தந்துவிட்டால் அந்த கோபமானது தணிந்துவிடும். அருகே வா, நான் உனக்கு இடபாகம் தருகின்றேன். தூக்கிய திருவடி துணையனும் பினேன் தூய நடராஜன் நடராஜனே தூக்கிய
தூக்கிய திருவடி துணையன நோம்பினே தூய நடராஜனே ஆக்கியளித்துலகில் நீக்கி மறைத்தாருள் வீராக்கியளித்துலகில் நீக்கி மறைத்தாருள் ஐந்தொழில் பூரிந்திடும் அம்பலவானனே தூக்கிய திருவடி துணையன நோம்பினே தூய நடராஜனே எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தே இருவிழி பையன் உந்தனையே துதித்தே சித்தம் வைத்தேன் உன்மேல் காத்திடுவாய் தேவா இறைவா சித்தம் வைத்தேன் உள்மேல் காத்திடுவாய் தேவா திக்கு வேறில்லை ஐயா திக்கு வேறில்லை ஐயா தீனே காரோ தூக்கிய திருவடி துணையன நோம்பினே தூய நடராஜனே பாட்டியின் முகத்தை பார்த்தீர்களா? சந்தோஷமாக இருக்கின்றார். இருந்தாலும் நாரதா, இப்பொழுதுதான் வந்தாய், என் பாதம் பணிந்தாய், மறுபடியும் என்னை காண வந்திருக்கின்றாயே, என்ன காரணம்? தாத்தா, கனகண்டாசுரன் என்பவள் தங்களிடத்திலே பெற்ற வரத்தின் மகிமையால் ஆஹா. தேவ பதவியை பறித்து விட்டார். ஆகையினால் அந்த தேவ பதவியை மீண்டும் அடைவதற்காக அந்த பொன்னுலக தலைவனோ மகா பிரசித்த வேலை நடத்துகின்றார். ஆகையினால் அந்த பௌத்திர முனிவருக்கும் அழைப்பு கொடுக்காததனால் அந்த பௌத்திர முனிவர் தங்களை போகாமலும் தடுக்க வருகின்றார்கள். நவ யாகத்திற்கு செல்வீர்களோ, யாகம் நடக்குமோ, மீண்டும் தேவ பதவி அடைவோ, ஒன்றுமே புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் தாத்தா. அப்படியா நாரதா, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ புறப்படு. பார்வதா, என்ன இது ஒன்றுமே புரியவில்லையே. முனிவரை நான் மதியாமல் இருப்பதா அல்லது நான் தேவரை காப்பதா? நீதான் தக்க ஆலோசனை எனக்கு வழங்க. தங்களுக்கு மனக்குழப்பமே வேண்டாம். முனிவர் வரும் சமயத்தில் நம் இருவரும் அமைதியாக இருப்போம். பிறகு என்ன நடக்குமோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும் பார்வதா, அப்படியே ஆகட்டும்.